இந்தியா இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பன்னீர் லவாப்தார் சப்ஜி. அதுக்காண்டி பன்னீர் எடுத்துருக்கோம், வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நீங்கள் கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேஜ் பத்தா, ஒரு பிரியாணி இலை, 2 பெரிய ஏலக்காய், சின்ன ஏலக்காய், கிராம்பு, ஜீரகம் எடுத்துக்கோங்க, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் பட்டர் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடுங்க. கொத்தமல்லி இலை இருந்தாலும் போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை அரைச்சி வச்சுக்கோங்க, பேஸ்டாக்கி இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பன்னீர் க்யூப்ஸில் மசாலாலாம் போட்டு வீட்டில் என்ன மசாலா இருக்கோ அது போடுங்க. எக்ஸ்ட்ரா இதில் நீங்கள் கஸ்தூரி மெத்தி தான் போட போகிறீங்க. இதை போட்டதுக்கப்புறம் எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. நல்லா டேஸ்டியாக வரும். ஃப்ரை பண்ணுறது ஆப்ஷன், இல்லாட்டி நீங்கள் ஃப்ரை பண்ண தேவையில்லை. இப்போ பட்டர் எடுத்துருக்கோம். பட்டர் சூடானதுக்கப்புறம் அதில் நீங்கள் கரம் மசாலா என்னென்ன எடுத்துருக்கீங்களோ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் பட்டை எடுத்துருக்கோம், கிராம்பு எடுத்துருக்கோம், பெரிய ஏலக்காய், சின்ன ஏலக்காய் எடுத்துருக்கோம். வெங்காயம் சாப் பண்ணி போட்டுருங்க, இஞ்சி வெள்ளைப்பூடு நச்சு போட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, வீட்டில் என்ன மசாலா இருக்கோ நீங்கள் சிம்பிளாக அதை போடலாம். அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க, உப்பு போடுங்க. நல்லா இது வெந்ததுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக தண்ணி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பன்னீரை ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு கஸ்தூரி மெத்தி போட்டதுக்கப்புறம் இது ரெடி ஆயிடுச்சு. என்ஜாய் பண்ண